இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 40 கல்வி. குறள் எண் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று சொல்லப்படுவதும் ஆகிய இரண்டினையும் அறிந்தோர் சிறப்புடைய மக்களுக்கு கண் என்று சொல்வார்கள் என்கிறார். எண்ணையும் எழுத்தையும் எந்த விதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அது ரெண்டையும் அறிந்தோர் தான் உயர்ந்த மக்களுக்கு கண்ணுயிர், மக்களுக்கு நல்ல உயிர்வோடு இருக்கும் என்று சொல்கிறார். அதை பாருங்க. கண்கள், உதாரணமாக கண்கள் இல்லை என்றால் நாம் காட்சியை காண முடியாது. காட்சியை காண முடியாவிட்டால் வாழ்க்கையினுடைய இன்பத்தை நுகர முடியாது. அதற்கு மாறாக பாலைவனமாகத்தான் காட்சியளிக்கும். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது கண் இல்லை என்றால் கண்கள் இல்லை என்றால் புண் என்று சொல்வதற்கு காரணமே கற்றோர் கண் இருந்தும் கல்லாதவர் புண்ணுடையார் என்று சொல்கிறார். அதில் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கண் இல்லைன்னா, இது படிக்கலைன்னா வாழ்க்கையை ரசிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அவர். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் படிச்சிருக்கார்ல, அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான், சரியான உதாரணம். அவ்வையுமே என்ன சொல்கிறாரு? என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும். அவ்வை பிராட்டி என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் சொல்கிறார். அதனால் எண்ணங்கள், இந்த எழுத்து, அதாவது எண்களின் மூலம்தான் எண்ணங்கள் உருவாகின்றன. எண்களின் மூலம்தான் எண்ணங்கள் உருவாகின்றன. எண்ணங்களில் இருந்து தான் எழுத்துக்களாகிய மொழி பிறக்கின்றது. மொழியினுடைய வளர்ச்சி தான் சிந்தனைகளை தூண்டும். இப்போ தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி தான் நம்முடைய சிந்தனைகளை தூண்டுகின்றன. நான் இப்போது 7 புத்தகங்கள் எழுதிவிட்டேன். 8வது புத்தகங்கள் டைப்பில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 8 புத்தகங்களும் எழுதுகிறேன் என்றால் அது உண்மையிலே தமிழின் மீது உள்ள ஆர்வமும் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் பொறுத்து தான் அமைகிறது. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதைத்தான் சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோல் என்றால் யாராலும் மறுக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அடிக்கடி தெய்வப்புலவர் திருவள்ளுவரை சொல்லிதான் மக்களிடத்திலே ஒரு நல்ல அபிப்பிராயம் பெற்றார் என்றால் அதற்கு காரணமே திருக்குறள் தான். திருக்குறளை அதை எப்படி அவர் கற்றார் அந்த காலத்தில் என்றது யாருக்குமே தெரியவில்லை. அவருக்கு குழந்தைகள் இருந்தனவா என்றும் தெரியவில்லை. ஆனால் அவருடைய கருத்துக்களில் இருந்து வாழ்க்கையில் இல்வாழ்க்கை தான் சிறந்தது என்று சொல்கிறார். அறத்துப்பாலை கூறி வந்த அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள், மொத்தம் சேர்ந்தால் 133 அதிகாரங்கள், 1330 திருக்குறள். இந்த ஒருவன் 1330 திருக்குறளை படித்து விட்டால் அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் நாமும் எழுத வேண்டும், எழுத்தாளராகவும் ஆகிவிடுவான், சிறந்த பேச்சாளராகவும் ஆகிவிடுவான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு அல்லது தன்னுடைய பேரன்களுக்கு நீ தினந்தோறும் ஒரு திருக்குறளை படிக்க வேண்டும், படிச்சுட்டு நீ ஒன்று புத்தகத்தை படிக்க வேண்டும், புத்தகத்தை படித்து நீ மிகப்பெரிய என்ன நினைக்கிறியோ அதை அடைவாய், அப்படி சொல்லி வற்புறுத்த வேண்டும். இதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்துகிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.